பரலோக ஜீவன்களை குறித்து படிக்கிறோம். There's no description in the Bible about who these watchers are. இந்த காவலாளர்கள் யார் என்பதை குறித்து வேதாகமத்தில் எந்த விளக்க வரையறையும் கொடுக்கப்படவில்லை. But they are another class of angelic beings. ஆனால் அவர்கள் தேவதூதர்கள் வகையை சார்ந்த மற்றொரு இனப்பிரிவினர். So the prophet Daniel was in the company of heavenly beings and heard in their discussion. பரலோக ஜீவன்களாகிய அந்த கூட்டத்தில் தானியேல் தீர்க்கதரிசி அமர்ந்து அவர்கள் பேசுகிற சம்பாஷணையை கேட்கிறார். And we also read in Daniel chapter 12 verses 5 to 13. தானியேல் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரையும் படிக்கிறோம். He had another experience where he was in the company of heavenly beings and heard their conversation. மீண்டும் ஒருமுறை கூட பரலோக ஜீவன்களோடு கூட உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை ஸ்லாக்கிற அந்த அனுபவத்தை அவர் அடைகிறார். Not only just hearing the conversation, அவர்களுடைய பேச்சுவார்த்தையை கேட்கிறது மட்டுமல்லாமல், but sometimes he could ask them questions and engage in the conversation. சில நேரங்களிலே அவர்களிடத்திலே கேள்விகளை கேட்டு அவர்கள் சம்பாஷணைக்குள் அவரும் இடம் பிடிக்கிறதை பார்க்கிறோம். And then the angels or the saints will give him answers to his queries. அப்பொழுது பரலோக ஜீவன்களாகிய பரிசுத்தவான்கள் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார்கள். We read this in Daniel chapter 8 verse 16 and 17. இதை தானியேல் 8 16 17 பார்க்கிறோம். Chapter 9 verses 20 to 22. 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை பார்க்கிறோம். And chapter 10 verses 10 to 14. 10ஆம் அதிகாரத்தின் 10 முதல் 14 வரை இதை பார்க்கிறோம். And if you read the book of Zechariah, சகரியா புத்தகத்தை படிப்பீர்கள் என்றால், the prophet Zechariah too had many experiences of hearing angels discussing among themselves and then asking them questions and they answering him. தேவ தூதர்கள் தங்களுக்குள்ளாக கலந்து ஆலோசிக்கிறதையும் கேள்விகள் கேட்கிறதையும் அவருக்கு பதில் சொல்லுகிறதையும் சார்ந்த பலதரப்பட்ட அநேக அனுபவங்களை அவர் சகரியா தீர்க்கதரிசி அடைந்தார். And finally we read in the book of Revelation, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலும் படிக்கிறோம், how when a saint in heaven was assigned to guide the apostle John during his visit in heaven. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்துக்குள் போகும்போது அவரை வழிநடத்துவதற்காக எப்படி ஒரு பரலோகத்தின் பரிசுத்தவான் அவருக்காக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம். And amazingly Revelation 1:1 says, ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் வெளிப்படுத்தல் 1:1 சொல்லுகிறது, that the Lord spoke to the apostle John through this saint. இந்த பரிசுத்தவான் மூலம்தான் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானோடு கூட பேசினார். So we look from all these scriptures that these are real, valid biblical experiences. ஆகவே இவைகள் எல்லாம் நிஜமான செல்லுபடியாகும் பரலோகத்தின் அனுபவங்கள், இவைகளுக்கு ஆதாரம் உண்டு என்பதை இதன் மூலம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். So what is the day of the Lord? கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? So when I heard that word, the day of the Lord is at hand, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்ற வார்த்தையை நான் கேட்ட உடனேயே I am familiar with that term in the Bible. வேதாகமத்தில் இந்த கர்த்தருடைய நாள் என்ற பதத்தை குறித்து எனக்கு அதிக பரிச்சய பழக்கம் உண்டு. But what is the day of the Lord? ஆனாலும் கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? That was what my heart began seeking God. அதை குறித்து என் இருதயம் தேவனிடத்திலே தேடி விசாரிக்க ஆரம்பித்தது. Now the phrase the day of the Lord கர்த்தருடைய நாள் என்ற அந்த சொற்றொடர் இருக்கிறதே, is mentioned 32 times in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்தில் அது 32 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 27 times in the Old Testament, பழைய ஏற்பாட்டு பக்கங்களில் 27 முறையும் and 5 times in the New Testament. புதிய ஏற்பாட்டில் 5 இடங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. Now I want to show you something very important. இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும். The word day in the day of the Lord கர்த்தருடைய நாளில் நாள் என்ற அந்த பதம் is the Hebrew word yom. யோம் என்ற எபிரேய வார்த்தையாகும். So the word yom means two things. யோம் என்ற அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. Either a 24-hour day period, ஒன்று 24 மணி நேர ஒரு நாளை குறிக்கிறதாகவும் இருக்கும், or a period of time. இல்லாவிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் குறிக்கும். So even for a period of long time the word yom is used. கால வரையறையற்ற ஒரு நீண்ட குறிப்பிட்ட காலகட்டத்துக்கும் யோம் என்ற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. We find this mention in Genesis chapter 2 verse 4. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் இது வருகிறதை பார்க்கிறோம். Isaiah 22 verse 5. ஏசாயா 22:5
and Hebrews 13 verse 3 verse 8. எபிரேயர் 13:3-8 வசனத்திலேயும் பார்க்கிறோம். That the word day, yom, is a long, indefinite period of time. யோம் என்ற நாளை குறிக்கிற அந்த பதம் கால வரையற்ற நீடித்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை குறிக்கிறது. So what does the term the day of the Lord means? அப்படி என்றால் கர்த்தருடைய நாள் என்ற சொற்றொடர் எதை குறிக்கிறது? It is a day அது ஒரு நாள் ஆகும், or a period of time அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் in which God will openly intervene in the affairs of men. அதில் தேவன் வெளிப்படையாய் மனுஷருடைய காரியங்களிலே தலையிட்டு குறுக்கிடுவார். Right now there is a invisible realm separating the spirit realm from the earthly realm. இப்போதைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தையும் பூமிக்குரிய மண்டலத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு அதரிசனமான பரிமாணம் நடைமுறையில் இருக்கிறது. So the day of the Lord is the day கர்த்தருடைய நாள் என்பது எப்படிப்பட்ட நாள் என்றால், when the Lord takes out his sword of the Lord கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கையில் உருவி எடுக்கிற நாள், and cuts asunder the invisible realm. அதரிசனமாய் இடையில் இருக்கிற அந்த மண்டலத்தை அவர் வெட்டி அதை அகற்றி விடுவார். And he steps into the affairs of men. மனுஷருடைய காரியங்களுக்குள் நேரடியாய் அடியெடுத்து தலையிட்டு விடுவார். He steps in அவர் உள்ளே நுழைந்து வருவார். and he will begin to intervene. அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட ஆரம்பிப்பார். So that's what the day of the Lord means. கர்த்தருடைய நாள் என்றால் அர்த்தம் இதுவே ஆகும். So as I keep on seeking the Lord, நான் தொடர்ந்து கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தபோது on the 29th of December 2024, 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அன்று suddenly at about 2:37 in the afternoon, திடீரென்று பிற்பகல் 2:37 I saw myself in the company of some saints. சில பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் நான் இருக்கிறதாக என்னை பார்த்தேன். It happened so suddenly. அது சடுதியாய் நடந்து விட்டது. One moment I was in my bedroom fasting and praying. ஒரு கணப்பொழுதுக்கு முன்பு என் படுக்கை அறையில் உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். The next moment I saw my soul in the company of these saints. அடுத்த கணம் என் ஆத்துமா இந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் இருக்கிறதாக காண்கிறேன். I saw 3 saints seated around a table. ஒரு மேஜையை சுற்றிலும் 3 பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்தேன். And one very ancient looking man said to another saint, ஒருவரை பார்க்கும் பொழுது பூர்வகாலத்து புருஷரை போல இருக்கிறவர் அடுத்த பரிசுத்தவானை பார்த்து சொல்லுகிறார், Sundar wants to know what is the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்றால் என்ன என்று சுந்தர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்றார். So there came a light, very benign, humble kind of a smile on the face of this saint. இந்த பரிசுத்தவானுடைய முகத்திலிருந்து மிகவும் மிருதுவான ஒரு தாழ்மையான புன்முறுவல் மெருகேற்றப்பட்டு வந்ததை பார்த்தேன். And he answered the query. அந்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார். So I'm going to share with you everything that I heard in the conversation. அவர்களுடைய சம்பாஷணையில் நான் கேட்ட எல்லாவற்றையும் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். I'm not adding any word, nor subtracting any word. ஒரு வார்த்தையை நான் கூட்டி பேச போவதும் இல்லை, ஒரு வார்த்தையை நான் கழிக்க போவதும் இல்லை. The day of the Lord is the day, is a period of time when whatever the Lord had said will take place soon, will take place speedily. எவையெல்லாம் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது என்று கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்னாரோ அவைகளெல்லாம் அதிவேகமாய் சம்பவிக்க போகிற ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் கர்த்தருடைய நாளாகும். So let me repeat again. நான் திரும்பவும் சொல்லட்டும். Whatever the Lord had said that will take place எதையெல்லாம் சம்பவிக்க போகிறதாக கர்த்தர் சொன்னாரோ during the day of the Lord, கர்த்தருடைய நாளின் போது that day now has come. அந்த நாள் இப்பொழுது வந்து விட்டது. For all the things that need to take place will now take place speedily. ஆகவே சம்பவிக்க வேண்டிய எல்லா காரியங்களும் இப்பொழுது அதிவேகமாய் துரிதமாய் சம்பவிக்கும். Let me read to you a scripture in Zephaniah chapter 1 verse 4. செப்பனியா 1:4 வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். The great day of the Lord is near. It is near and hastens quickly. The noise of the day of the Lord is bitter. There the mighty men shall cry out. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான்.
It is a bitter period of time. அது மனம் கசந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகும். Even the strong men will not be able to take it. பராக்கிரமசாலிகளாலேயே அந்த நாளை சகித்துக் கொள்ள முடியாதாம். In Jeremiah chapter 30 verse 6 and 7 says, எரேமியா 36 வசனங்கள் சொல்லுகின்றன, there's coming a time of trouble ஒரு இக்கட்டு காலம் வருகிறது, called Jacob's trouble. அது யாக்கோபின் இக்கட்டு காலம் எனப்படும். And even the Lord Jesus said in Matthew chapter 24, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 24 சொன்னார், there's coming a time of trouble ஒரு மகா கொடிய பிரச்சனையின் நாள் வருகிறது, that the world has never seen like it before. உலகம் இதற்கு முன்பு ஒருபோதும் கண்டிராத அளவுக்கு உபத்திரவம் தலைவிரித்தாடும். That is why even the mighty men will cry. அதனால் தான் பராக்கிரமசாலிகளும் அலறுவார்கள். Those who think that they are so strong in the faith, விசுவாசத்தில் தாங்கள் உறுதி கொண்ட மாவீரர்கள் என்று நினைப்போரும் even they will be shaken. அவர்களும் ஆட்டம் கண்டு போவார்கள். The day of the Lord is at hand. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. So the saints continue to share. பரிசுத்தவான்கள் தொடர்ந்து பகிர ஆரம்பித்தார்கள். It is a day for the promises of the Lord, good ones, to come to pass. நன்மையான கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது நிறைவேறுகிற ஒரு நாளாகும். For example, உதாரணத்திற்கு Joel chapter 2 verse 30 and 31. யோவேல் 2:30-31 வசனங்கள். Acts chapter 2 verse 20 and 21. அப்போஸ்தலர் 2:20-21 வசனங்கள். These two scriptures says, இரண்டு வசன பகுதிகளும் சொல்லுகின்றன, when the day of the Lord comes, கர்த்தருடைய நாள் வரும்போது all who call on the name of the Lord shall be saved. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். So this is about the great harvest that will come in. இதுதான் வரப்போகிற மகத்தான ஆத்தும அறுவடையை பற்றியதாகும். I'm sure you have been hearing about revival that people are praying all over the world. உலகம் முழுவதும் எழுப்புதலுக்காக மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியால் எழுப்புதல் என்ற வார்த்தையை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். That is what it is. அதுதாங்க இது. The day of the Lord. கர்த்தருடைய நாள். Good things will come. நன்மையான வாக்கியங்கள் வரும். It is the promise of the Lord. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகும். That all who calls upon the name of the Lord shall be saved. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். That day is now at hand, beginning in this year. அந்த நாள் இப்பொழுது சமீபித்து வந்து இந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. It is also a day when the declarations, the decrees of the Lord, the judgments of God will begin to come to pass. கர்த்தருடைய பிரகடனங்களும் கர்த்தருடைய ஆணைகளும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளும் நிறைவேறுகிற நாளும் கூட கர்த்தருடைய நாள்தான். For example, உதாரணத்திற்கு Joel chapter 1 verse 15. யோவேல் 1:15. It says there will be destructions on the day of the Lord. கர்த்தருடைய நாளிலே அழிவு உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். Isaiah chapter 34 verse 8. ஏசாயா 34:8 வசனத்தில், Jeremiah chapter 46 verse 10. எரேமியா 46:10 வசனத்தில், He said the day of the Lord is a day of vengeance. கர்த்தருடைய நாள் அது பழி வாங்குகிற நாள் என்று சொல்லுகிறார். When God will take vengeance on his enemies. தேவன் தம்முடைய சத்துருக்கள் மீது பழி வாங்குகிற ஒரு காரியம். Thirdly, மூன்றாவதாக Ezekiel chapter 13 verse 5 says, எசேக்கியேல் 13:5 சொல்லுகிறது, the day of the Lord is the battle of the Lord. கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தருடைய யுத்தமாகும். When he will go to fight with his enemies. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி களமிறங்குவார். We read in Revelation chapter 19 வெளிப்படுத்தல் 19 படிக்கிறோம் அல்லவா, verses 11 to 16. 11 முதல் 16 வரையுள்ள வசனங்களில், When the Lord Jesus comes again, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் வரும்போது he will go to fight with his enemies. அவர் தம்முடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி போவார். A sword will come out of his mouth அவருடைய வாயிலிருந்து ஒரு பட்டயம் உருவி போகும். and he will smite all his enemies. அவர் தம்முடைய சத்துருக்களை எல்லாம் அதம் பண்ணி போடுவார். And Joel chapter 2 verse 11. யோவேல் 2:11, Malachi chapter 4 verse 5. மல்கியா 4:5. It says the day of the Lord is a terrible day. கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாள் என்று வாசிக்கிறோம். Period of time will be a terrible period of time. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் என்பது பயங்கரமான காலமாய் இருக்கும். So dear people of God, ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, saints of God, தேவனுடைய பரிசுத்தவான்களே, we need to be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தாக வேண்டும். Need to
carefully hear what the Lord is speaking கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை மிகவும் கருத்தோடு கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். and discern the seasons and the times around you. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காலங்களையும் சமயங்களையும் குறித்து தெளிவாக பகுத்தறிய வேண்டும். The scriptures say many times in the New Testament, புதிய ஏற்பாட்டில் பல முறை வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகின்றன. be sober. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். And how many times the Lord Jesus said this? எத்தனை முறை கர்த்தராகிய இயேசுவானவரை சொல்லி இருக்கிறார். Be watchful unto prayer. நீங்கள் ஜெபத்தில் விழிப்புள்ளவர்களாயிருங்கள். I think the Lord Jesus used that phrase more than any other person in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே வேறு எவரை பார்க்கிலும் அதிகமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பதத்தை அதிகமாய் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். So this is a counsel the saints gave. பரிசுத்தவான்கள் கொடுத்த ஆலோசனை இதுவே ஆகும். We need to be very careful to listen நாம் செவி கொடுத்து கேட்பதற்கு மிகவும் கருத்தோடு கவனமாய் இருக்க வேண்டும். and discern what is happening. நடக்கக்கூடிய காரியங்களை நிதானித்தறிய வேண்டும். The Lord in his good mercies கர்த்தர் தம்முடைய நன்மையான இரக்கங்களின் நிமித்தம் will always warn his people of what is going to come to pass. எப்பொழுதுமே எது சம்பவிக்க போகிறதோ அதை குறித்து முன்னமே தம்முடைய ஜனங்களை எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். We have the sure word of promise for evidence of this. இதற்கு ஆதார சான்றாக நிச்சயமான வாக்தீர்க்கதரிசன வார்த்தை நமக்கு இருக்கிறது. Let me give you two evidences. நான் அதற்கு இரண்டு ஆதார சான்றுகளை தருகிறேன். Genesis chapter 6 verse 13. ஆதியாகமம் 6:13. The Lord God came and warned Noah about a worldwide flood of destruction that was coming. உலகளாவிய பேரழிவை உண்டாக்கும் ஒரு ஜலப்பிரவாகம் வரப்போகுது என்பதை குறித்து தேவன் நோவாவுக்கு இறங்கி வந்து எச்சரித்தார். That is called the day of the Lord. அதுதான் கர்த்தருடைய நாள் எனப்படும். When he openly intervened in the affairs of man. மனுஷர்களுடைய காரியங்களிலே கர்த்தர் வெளியரங்கமாய் தலையிடும் போது I believe that is an excellent example of what it means, the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்றால் என்ன என்பதற்கு அதுவே தலை சிறந்த உதாரணம் என்று நம்புகிறேன். Then we read of another incident in the New Testament. அடுத்து புதிய ஏற்பாட்டில் மற்றும் ஒரு சம்பவத்தை குறித்து படிக்கிறோம். In Luke chapter 22, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் verses 31 to 34, 31 முதல் 34 வரையுள்ள வசனங்களில் the Lord Jesus warned an individual, கர்த்தர் ஒரு தனிநபரை எச்சரித்தார். the apostle Peter, concerning satanic attack planned for his life. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் வாழ்க்கைக்கு எதிராக சாத்தானுடைய கொடூர தாக்கும் திட்டத்தை குறித்து எச்சரித்தார். So these two examples are evidence about how God in his great goodness and mercy will always forewarn us of things to come. தேவன் எப்படி தம்முடைய அளவற்ற இரக்கத்தின் நன்மையின் தயவு நிமித்தம் வரப்போகிற ஆபத்தை குறித்து முன்னமே எச்சரிக்கிறார் என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்களும் தலை சிறந்த உதாரணங்கள் ஆகும். So as the two saints were talking like this, இரண்டு பரிசுத்தவான்களும் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் a third saint joined in. ஒரு மூன்றாவது பரிசுத்தவான் உள்ளே சேர்ந்து கொண்டார். And he said, அவர் சொன்னார், and that is the day of the Lord's reckoning, judgment. அது கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக கணக்கெடுக்கும் நாள் என்றார். When he judged man of sins after his patience had run out. அவருடைய பொறுமை முழுவதுமாய் தீர்ந்து போன பின்பு அவர் மனுஷருடைய பாவத்துக்காக நியாய தீர்ப்பு கொடுக்கும் காலம். You may wonder now, இப்பொழுது நீங்கள் திகைத்து ஆச்சரியப்படலாம். this seems to be contrary to scripture. வேத வாக்கியத்துக்கு நீங்கள் சொல்லுகிற காரியம் முரண்படுகிறது போல் தெரிகிறதே ஐயா. Because the word says God is a God of great long suffering. ஏனென்றால் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதே. This is not contrary to scripture. இது நிச்சயம் வேத வாக்கியத்துக்கு முரண்படுகிற சர்ச்சைக்குரிய காரியம் அல்ல. Because 1 Peter chapter 3 verse 20 says, ஏனென்றால் 1 பேதுரு 3:20 தெளிவாக சொல்லுகிறது, when the patience of God ran out, தேவனுடைய நீடிய பொறுமை முடிந்த பின்னர் he judged the then known world
during Noah's time. நோவாவின் நாட்களில் இருந்த பூர்வ உலகத்தை அவர் நியாயம் தீர்த்தார். And he overthrew the cities of Sodom and Gomorrah. சோதோம் கொமோரா பட்டணங்களை கவிழ்த்தும் போட்டார். The scripture says very clearly, வேத வாக்கியங்கள் மிக தெளிவுற சொல்லுகின்றன. his patience ran out. அவர் தம்முடைய பொறுமையை இழந்து விட்டார். So then this third saint looked at me and he said, மூன்றாவதாக வந்த பரிசுத்தவான் என்னை பார்த்து சொன்னார், Son of man, மனுபுத்திரனே, what happened then அப்பொழுது எது நடந்ததோ will similarly take place in your days. உம்முடைய நாட்களில் அதற்கு இணையான காரியங்கள் சம்பவிக்கும் என்றார். 1 Thessalonians chapter 5 verse 2 and 3. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்கள். When they say peace, peace, அவர்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும்போது sudden destruction will come. சடுதியான பாழ்கடிப்புகள் உண்டாகும். Sudden destruction will come. சடுதியான பேரழிவுகள் ஏற்படும். It is the day of the Lord. அதுவே கர்த்தருடைய நாளாகும். When